काञ्चिवासाय विद्महे शान्तस्वरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्. ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. நடமாடும் தெய்வம் அன்னைக்கும் சரி இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பெரியவா தன்னோட 85வது வயசில் கர்நாடகா மாநிலத்தில் யாத்திரையில் இருந்தார். அப்போ ஒரு நாள் காலம்பர தஞ்சாவூரில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ பங்காரு காமாட்சி கோயில் ஸ்தானிகர் அம்பாள் பிரசாதத்தோட பெரியவாளை பார்க்கறதுக்கு வந்தார். அவர் பெரியவாள்கிட்ட அம்பாள் பிரசாதத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டார். பெரியவா அவரை நலமெல்லாம் விசாரித்தார். இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு தனக்காக காமாட்சி பிரசாதம் கொண்டு வந்த ஸ்தானிகருக்கு பதிலுக்கு நான் ஒரு பவுன் காசு சம்பாவனையாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவர் யாருக்கையாரும் ஒரு பவுன் காசு இருக்கா அப்படின்னு கேட்டார். யார்கிட்டையும் காசு இல்லை. அப்போ ஸ்தானிகர், பெரியவா உங்களோட அருளே எனக்கு போரும், உங்கள் தயவால் எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக தான் நான் இருக்கேன், எனக்கு கிளம்புறதுக்கு உத்தரவு மட்டும் கொடுங்கோலை போருமே அப்படின்னார். இல்லை இல்லை, கட்டாயம் உனக்கு நான் பவுன் காசு தரணும். ஏன் அப்படின்னாக்க, இந்த மடத்துக்கு பட்டத்துக்கு வந்த போது முதல்ல தஞ்சாவூர் பங்காரு காமாட்சி பிரசாதம் தான் வந்தது. அதுவும் அப்பா தான் கொண்டு வந்து கொடுத்தார். அதனால் நீ இன்னைக்கு இங்கே இரு, நான் சொல்கிறேன், அப்போ போய்க்கலாம் அப்படின்னுட்டார். அவர் பேச்சை தடுக்க முடியல. அவர் ஒரு ஓரமாக உட்காந்து விட்டார். அங்கே இருந்தவெல்லாம் சொன்னால் நாங்கள் நகையெல்லாம் கழட்டி கொடுக்குறோமேன்னு. அதெல்லாம் எனக்கு மாட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ திருச்சியிலேருந்து ஒரு தம்பதிகள் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தவா தனக்கு சஷ்டியப்த பூர்த்தி வர்றதாகவும் அது நல்லபடியாக நடக்க பெரியவாளுக்கு தரிசித்து அனுகிரகம் வாங்க வந்திருப்பதாகவும் சொன்னான். 2 பேருமே பழம் புஷ்பம் காணிக்கையெல்லாம் எடுத்து வச்சு நமஸ்காரம் பண்ணினா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஆண்டையா ஒரு திருமங்கலத்தையும் ஒரு பவுன் காசையும் பெரியவாள் முன்னாடி வச்சேன். இந்த திருமங்கல்யம் காலமான என் தாயாரோடது, எனக்கு நடக்கிற சஷ்டியப்த பூர்த்தியில் இதையே என் ஆம்படியாளுக்கு கட்டணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் ஒரு சிலர் அடுத்தவா கட்டின்ற தாலியை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறா. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. பெரியவா உத்தரவு எப்படியோ அப்படி நடந்துக்கிறேன். புதுசாக தாலி செய்யணும்னாக்கா அதுக்காக ஒரு காசும் கொண்டு வந்திருக்கேன். புது தாலி தான் கட்டிக்கணும் அப்படின்னாக்கா, பழைய தாலியே போதும்னாக்கா அம்மாவோட திருமங்கல்யத்தையே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கோ அப்படிங்கிறார். மகிழ்ச்சி கொண்ட பெரியவா தன் திருக்கரத்தால் வந்தவரோட தாயாரின் திருமங்கல்யத்தை கையில் எடுத்து கொடுத்து அந்த தம்பதிகளுக்கு அனுகிரகம் பண்ணினார். அந்த பொண்ணுட்டக்க, உன் கணவர் ஆசைப்படி உன் மாமியார் தாலியை நீ கட்டிண்டு தீர்க்க சுமங்கலியா இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார். அந்த தம்பதிகள் கண்கள் குளமாக ஆனந்த பரவசம்தான். நீ ஆசைப்பட்டபடி உனக்கு தாலி கடிச்சுடுத்து, நான் ஆசைப்பட்டபடி இந்த காமாட்சி கோவில் ஸ்தானிகருக்கு இந்த பவுன் காசை எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறார். அந்த தம்பதியர் பெரியவாள் பாதத்தில் விழுந்து, இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம், அவசியம் இந்த காசை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். பெரியவாள் மகிழ்ச்சியோட ஸ்தானிகருக்கு அந்த காசை கொடுத்து உத்தரவும் கொடுத்தார். ஸ்தானிகரும் பாகாய் கரைஞ்சு பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் வாங்கிட்டு உத்தரவும் வாங்கிட்டு கிளம்பிட்டார். இன்னொன்று, பெரியவாளோட பரம பக்தர் கங்காவோட பேத்தி சுதா. அவளுக்கு திருமணம் ரொம்ப கிராண்டாக நடந்தது. முதல்ல பெரியவாளோட பக்தின்னு அவள் பேத்திக்கு அப்படி ஒரு பக்தி பிறந்ததுலேருந்தே அவள் பெரியவா தான். அவளுக்கு தன்னோட கல்யாணத்துக்கு பெரியவா ஒரு பவுன் காசு பிரசாதமாக கொடுக்கலையே அப்படிங்கிற கவலை அவளுக்கு இருந்தது. ஒரு நாள் பூஜை அறையில் பெரியவாளோட படத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறா. அப்போ பார்த்தீங்கன்னா அவள் கையில் ஒரு பவுன் காசு ஒட்டின்ட்டு வந்தது. மறுபடியும் நமஸ்காரம் பண்ணினா மறுபடியும் அவள் கையில் காசு வந்தது. நான் பெரியவாள்கிட்ட ஒரு காசு தான் நான் கேட்டேன், பெரியவா எனக்கு 3 காசு கொடுத்துட்டார் அப்படின்னு ரொம்ப ஆனந்த பரவசம் அவளுக்கு. இன்னொன்று, சிவஸ்தானத்தில் ஒரு தயிர்காரி இருந்தாள். அவள் ஸ்ரீமடத்தை தாண்டி தான் தயிர் விற்கிறதுக்கு போகணும். அவள் ஸ்ரீமடத்தை தாண்டி போகும்போதெல்லாம் பெரியவாளுக்கு வாசல்ல இருந்தே ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா அவள் காலம்பரை குளிக்க மாட்டா, அதனால அவள் உள்ளே வரமாட்டா. உள்ளே வந்தால் யார் மேலேயான்னு பட்டுட்டா தீண்டல்னு சொல்லுவாளேன்னு. ஒரு நாள் அவள் என்ன பண்ணினா, கும்பல் ஒத்துரும் இல்லை, மடம் காலியாக இருந்து நேராக உள்ளே வந்தா. 4-5 தயிர் சட்டியை எடுத்து பெரியவா முன்னாடி வச்சா. சாமி, நான் சுத்த பத்தமாக பசும்பாலை காய்ச்சி உரக்கூத்தி உங்களுக்காக எடுத்துன்னு வந்திருக்கேன். நீங்கள் இன்றைக்கி
இதை சாப்பிடணும் சாமி அப்படின்னு சத்தமாக சொல்லிட்டு போயிட்டான். கேட்கணுமா பின்ன என்ன? கூப்பிட்டார் சீடரை. அந்த தயிர் சட்டியெல்லாம் எடு அப்படின்னார். சீடர்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சா தன்னோட கையாலேயே கொஞ்சமாக தயிர் எடுத்து சாப்பிட்டார். அப்புறமா அங்கே இருக்கிறவாள்கிட்ட சொன்னார், இன்னைக்கு நேக்கு தயிர் பச்சடி, மோர் குழம்பு, மோர் கூட்டு, அவியல் எல்லாம் பண்ணிடும், நான் எல்லாத்தையும் பிக்ஷை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு பெரியவா சொல்லிட்டா. கேட்கணுமா? பெரிய பெரிய தன்வந்தர்கள்லாம் காத்துன்னு இருக்கா, இந்த மாதிரி கிடைக்காதா நமக்குன்னு. தயிர்காரிக்கு பெரியவா கண்ணனாகவே மாறிட்டார். சாமி எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு கூட காத்துட்டு இருக்காம போன தயிர்காரி அவர் வார்த்தைகள் சத்தியமாயிடுத்து. இவர் சாப்பிட்டது அவளுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இவர் சாமியாச்சே, சத்தியவாராச்சே, விடுவராவர் அவளோட வாக்குக்கு நிரூபிச்சுட்டார். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நன்றி, வணக்கம்.